ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கப்பா. ஸோ சந்தியா ராகம் ரிவ்யூ பார்த்துடலாமா? ஸோ இப்போதான் கைஸ் ரிவ்யூ விட்டுருந்தாங்க. இப்போதான் கைஸ் எனக்கும் புரிஞ்சது. இப்போதான் நாடகம் பார்த்தேன். அதாவது என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இவன் வந்து கட்டையால அடிச்சுட்டு போயிட்டாங்க கம்பியால. லிங்கம் வந்து கழுத்தை பிடிச்சி நெரிச்சிருப்பானாட்டு இருக்குதுல்ல. அப்புறம் புவனேஸ்வரி வர்றாங்க. வந்த பிறகு எல்லாத்தையும் சொன்னங்காட்டி நீ செத்த மாதிரி நடிடா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க வந்து மண்ணுக்குள்ள போட்டு புதைக்கிறாங்களாமா. அப்புறம் இவ வந்து தோண்டி எடுக்கிறாளாமா. அதுக்கப்புறம் பிளா 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 பிளா. சரியா? இன்னைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னா, பஞ்சாயத்தை கூட்டிட்டாங்க. ஆனவுடனே அந்த புவனேஸ்வரிக்கு வந்து பஞ்சாயத்தை கூட்டி ரகுராம அசிங்கப்படுத்துறதேதான் வேலையா இருக்கு இந்த பக்கிக்கு, புவனேஸ்வரி பக்கிக்கு. சரியா? என்ன? ஆனா எனக்கு ஒண்ணு புரியல கேஸ். அண்ணன் பையன் இறந்து போயிட்டானாமா. இவங்க பாருங்க எப்படி மேக்கப்போட வந்து பஞ்சாயத்தில் நிக்கிறாங்கன்னு. சூப்பரா இருக்குல்ல பாக்குறதுக்கு. ரொம்ப கேவலமா இருக்கு. அதுக்கப்புறம் இந்த நம்ம தனா மேடத்தை பத்தி நம்ம பேசியே ஆகணும். அப்பா பிள்ளைதான் சாமி. நீங்க வந்து அப்பா என்ன முடிவெடுத்தாலும் அதுக்கு நான் கட்டுப்படுறேன். ரொம்ப நல்ல வளர்ப்பு தான். சாம்பிராணி பொருத்தி, ஊதுபத்தி கொளுத்தி, சூடம் பொருத்தி கும்பிட்டுக்கலாம். சரியா? இத்து போனவளே, இத்து போனவளே, உன்னைய காப்பாத்துறதுக்கு தானே அங்க வந்து அவங்க 2 பேரும் மாட்டிட்டு கிடக்குறாங்க. உங்க அம்மாவும் மாயாவும் அவ்வளவு தூரம் சொன்னாங்கல்ல. எங்க அப்பா எடுக்கிறதுதான் எனக்கு முடிவு. என் புள்ளடா, என் புள்ள மாறி இருப்பா நீங்க. என் புள்ள எல்லாம் மாறாது. உடனே இவரு ஐயோ. ஆனா ஒண்ணு மட்டும் guys, மாயா எல்லாத்தையும் தான் தலையில போட்டுக்கிட்டு அந்த குடும்பத்துக்கு நல்லதாவே செய்யறாளாமா. உத்தம பத்தினி. சரியா? ரொம்ப நல்லவன்னு சொல்றாங்க. கேவலமா இருக்கு. சந்தியாராகம் ரொம்ப கேவலமா இருக்கு. நீ மாயா, நீ சண்டே ஸ்பெஷல் வேறையாமா சந்தியாராகம். 5 மணிக்கு ஏதோ சிறப்பு ஒளிபரப்பு போறாங்களாட்டு இருக்குது. என்ன பண்ண போறாங்களோ. இனி ரகுராம் வந்து கதிரை மருமகனா ஏத்துக்குவானா ஏத்துக்க மாட்டானா ஒன்னும் புரியல. அந்த 5 மணிக்கு நம்ம பாக்குறதும் நல்லாவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒன்னும் கிடையாது கேஸ். அதுலயும் ஒரு மண்ணாங்கட்டி இருக்காது. ஏற்கனவே நம்ம இவன் சண்டே ஸ்பெஷல்னு போடுவான். அதுல ஒரு மண்ணாங்கட்டி இருக்காது. பஞ்சாயத்தை கூட்டுறாங்க. உடனே காசை வெட்டி போட்டு காளி கோயில்ல போய் காசை வெட்டி போட்டு உறவை முறிச்சுக்கிறானாமா ரகுராம்.